ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி 3 லேயர் மேக்ஸி ட்ரெஸ் ஆங்க்ரஹா ஸ்டைலில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மீஷோலேருந்து 341 ரூபாய்க்கு வாங்கின பிளாசோ அண்ட் குர்த்தி செட் வச்சு இந்த மேக்ஸி ட்ரெஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதோட பாடி பார்ட் எப்படி கட் பண்ணுறது, ஃப்ரண்ட் பார்ட்டில் வர அந்த ஆங்க்ரஹா ஸ்டைல் எப்படி பேப்பர் பேட்டர்ன் வச்சு எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுறது, கீழே வர்ற லேயர்ஸ் எப்படி கட் பண்ணால் நல்லா வைடான குர்த்தி கிடைக்கும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸோட ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போது குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாடி பார்ட்டோட ஃப்ரண்ட் சைடை ஸ்டிச் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் கரெக்டாக ஒரு தடவை வச்சு பார்த்துக்கோங்க. இப்போது ரைட் சைட் கிளாத்தை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் லைனிங் கிளாத் இருக்க மாதிரி வச்சுட்டு நெக்கில் இருந்து சைட் கட் வரும் இல்லையா, அது வரைக்கும் ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டுடலாம். நெக்கு கிட்டையெல்லாம் நல்லா கர்வாக இருக்குது, ஸோ அதனால் சின்ன சின்ன கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை ராங் சைடில் டர்ன் பண்ணிடலாம். கார்னர்ஸ்லாம் கிளாத்தை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் இப்போ ஒன்றா வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டிச் பண்ண அந்த நெக்லைன் ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட் கலர் இருக்க மாதிரி ஒரு பைப்பிங் வச்சுக்கலாம். இல்லைனா லேஸ் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே வந்து கோட்டாப்பட்டி லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்வர் கலர் கோட்டாப்பட்டி லேஸ் யூஸ் பண்ணி டபுள் லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த ஆங்க்ரஹா ஸ்டைலில் இந்த ரைட் சைடு வர கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணும்னாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் லேஸ் கொடுக்கலாம், இல்லைனா பொட்லி பட்டன்ஸ் யூஸ் பண்ணியும் இதில் ஃபினிஷிங் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸ்டோன் பட்டன்ஸ் இல்லைனா ஃபேப்ரிக் பட்டன்ஸ் அந்த மாதிரியும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். முக்கால் இன்ச் மாதிரி கேப்பில் இன்னொரு லைன் கோட்டாப்பட்டி லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒரு சைடு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடு கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு 2 கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணும்போதே சென்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, இப்போ அதை பேஸ் பண்ணி 2 கிளாத்தையும் ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் சைடில் வர கிளாத் மேலே இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும், அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணிவிட்டு 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு பின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டில் மட்டும் 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் சைட் கிளாத்தோட ஒரு எட்ஜ் மட்டும் இந்த லாஸ்ட்டில் இருக்கும் இல்லையா, அதையும் இன்னொரு கிளாத்தோட வச்சு அப்படியே தையல் போட்டுடலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேக் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் பார்ட்டில் நெக் வித் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் லென்த்தும் 3 இன்ச் வச்சுட்டு பாக்ஸ் போட்டுட்டு நார்மல் ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். கால் இன்ச் கேப் விட்டுட்டு நெக் லைனை கட் பண்ணிடலாம். இப்போது கட் பண்ண பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த நெக்லேயே ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டுடலாம். இப்போது நெக்கில் இருக்க அந்த மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடுறேன். அந்த டர்னிங்ஸ்லாம் சின்ன சின்ன கட் போட்டுட்டு லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு அந்த லைனிங் கிளாத் மேலேயே விழுற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போது லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டோட ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஷோல்டரில் பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத்தை திருப்பி ஃப்ரண்ட் பார்ட் மேலே வச்சு மேலேயே ஒரு தையல் போட்டுடுறேன் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில்.
ஷோல்டரில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அந்த கார்னர்ஸில் இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் பல்காக தெரியாமல் இருக்கும். ரா எட்ஜஸ் வெளியே தெரியாத மாதிரி நீட்டாக ஷோல்டரை ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஷோல்டரையும் தைச்சிடலாம். பேக் பார்ட்டோட நெக் டிசைனில் இப்போ டாப் ஸ்டிச் போட்டுடலாம். ஒரு சைடு ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்லேயே மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். இன்னொரு சைடு ஷோல்டரையும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இப்போ பேக் பார்ட்டில் லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம். இப்போது பேக் பார்ட்டில் டாட் பிடிச்சிக்கலாம். சென்டர்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 4 இன்ச் ஹைட்டில் டாட் பிடிச்சிக்கிறேன். ரெண்டு சைட்லேயும் டாட் பிடிச்சாச்சு. பாடி பார்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாடி பார்ட்டில் வேஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 21 இன்ச் இருக்கும். இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லீவ் ரவுண்டில் மட்டும் நம்ம சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸ்லீவோட சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லேயும் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 இன்ச் மார்க்குக்கு நடுவில் சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வைக்கணும். நான் ரொம்ப சிம்பிளான ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 இன்ச் மார்க்குக்கு நடுவில் சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சாச்சு. இப்போது ஸ்லீவை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச் ஸ்லோப்பாக லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வைக்கிற ஸ்லீவ்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஸ்லோப் லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அண்டர் ஆர்ம் கிட்ட நம்மளுக்கு லூஸாக தொங்கிட்டு இருக்கும். இப்போது ஸ்லீவ் ரவுண்டில் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக 2 இன்ச் வித் இருக்க மாதிரி ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். அதை ஸ்லீவோட ராங் சைடில் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு தையல் போட்டுக்கலாம். தைக்கும்போது நம்ம ப்ளீட்ஸ் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போது ஸ்ட்ரிப்பை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்ட் பண்ண எட்ஜை ஸ்லீவ் மேலேயே வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். நெக்கில் கோட்டாப்பட்டி லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஸ்லீவ்லேயும் டபுள் லைன் இருக்க மாதிரி கோட்டாப்பட்டி லேஸ் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஸ்லீவை பாடி பார்ட் கூட அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டர் ஜாயினிங்கையும் ஒன்றா வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைட் ஆஃப் ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு சைடு ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போவும் எந்த மெத்தடில் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லீவில் டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவையும் தைச்சிடலாம். ரெண்டு சைட்லேயும் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஃப்ரண்ட்டில் நம்ம ரைட் சைடு அட்டாச் பண்ண கிளாத் பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும். இங்கே வேணும்னா நீங்கள் தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நெக் கிட்ட கிளாத்தை நீட்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. இப்போ அந்த ரைட் சைடில் இருக்க கிளாத்தோட அந்த எட்ஜ் மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். நான் அந்த கார்னரில் அட்டாச் பண்ணுறக்கு ஒரு நாட் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் அடித்து திருப்போம் இல்லையா, லைனிங் கிளாத் கொடுத்து அங்கேயே கூட தைச்சிக்கலாம். இன்விசிபிளாக நீட்டாக இருக்கும். ராயேஜஸ் உள்ளே போயிடும் அங்கே தைச்சோம்னா. இல்லைனா இங்கே தைக்கும் போதும் அந்த கார்னரில் நாட்டை வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க.
ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த நாட்டை அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி பேக் பார்ட்லேயும் நாட்டை நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்ம சைடில் கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பேக் பார்ட்லேயும் நாட் எங்கே ஸ்டிச் பண்ணணும்னு மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே வச்சு டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். பாடி பார்ட் தைச்சாச்சு. இப்போ கீழே அட்டாச் பண்ண போகிற லேயரை தைச்சிடலாம். பாடி பார்ட் கூட அட்டாச் பண்ண போகிற ஃபஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா நான் பேண்ட் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் லேயரில் ஒரு சைடில் மட்டும் இப்போ ஃப்ரில் தைச்சிக்கலாம். 2 மெத்தடில் நீங்கள் ஃப்ரில்லை தைச்சிக்கலாம். ஒன்று நான் காட்டுற மாதிரி, இல்லைனா உங்கள் மிஷினில் லாங் ஸ்டிச் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு நூலை மட்டும் வெளியே இழுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக அப்படியே சுருக்கம் விழும். ஈவனாக இருக்க மாதிரி சுருக்கம் வச்சுக்கலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா சின்ன லென்த் இருக்க மாதிரி கிளாத்தாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப டைம் எடுத்துக்கும் அந்த ஈவனாக கிளாத்தை எடுத்து விடுறதுக்கு. ஸோ நான் ஸ்டிச் பண்ணியிருக்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயரை ஃப்ரில் வச்சு எடுத்தாச்சு. இதை பாடி பார்ட்டோட வேஸ்ட் ரவுண்டோட நம்ம அட்டாச் பண்ணணும். வச்சு பார்த்தோம்னா பாடி பார்ட்டோட வேஸ்ட் ரவுண்டும் இந்த ஃப்ரில்லும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒருவேளை இந்த லேயரோட கிளாத் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வைக்கிற சுருக்கம் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு கீழே வர 2 லேயரையும் இதே மாதிரி ஒரு சைடில் மட்டும் ஃப்ரில் வச்சு தைச்சிக்கலாம். இப்போது 3 லேயர்லேயும் ஒரு சைடு மட்டும் ஃப்ரில் வச்சு தைச்சிருக்கேன். இது பேக் பார்ட்டுக்கு வரப்போகிற 3 லேயரோட கிளாத்து. இதே மாதிரி 3 லேயர் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் தைச்சி வச்சுக்கலாம். அடுத்து ஃபஸ்ட் லேயரையும் செகண்ட் லேயரையும் ஒன்றா தைச்சிடலாம். ஃபஸ்ட் லேயரோட ஃப்ரில் வைக்காத பக்கமும் செகண்ட் லேயரோட ஃப்ரில் வச்ச பக்கமும் ஒன்றா வச்சுட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். தைக்கும்போது நீங்கள் இதை டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. நான் லைனிங் கிளாத் பாடி பார்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். கீழே இருக்க லேயர்ஸ்க்கு லைனிங் கொடுக்கல. உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க லேயர்ஸ்க்கும் லைனிங் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் லேயரோட கீழ் பக்கமும் செகண்ட் லேயரோட மேல் பக்கமும் கரெக்டாக வச்சு தைக்கும்போது ஒரே மாதிரி கிளாத் முடிஞ்சிடணும். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போதே அந்த மாதிரி கரெக்டாக கிளாத் இருக்க மாதிரி தான் வச்சு கட் பண்ணியிருக்கோம். இப்போது 2 லேயர் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி 3வது லேயரையும் தைச்சிடலாம். 2வது லேயரோட கீழ் பக்கமும் அதாவது அந்த ஃப்ரில் வைக்காத பக்கமும் 3வது லேயரோட அந்த ஃப்ரில் வச்ச பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் டபுள் ஸ்டிச் போட்டுடுறேன். இப்போது 3 லேயர் கிளாத்தையும் நம்ம தைச்சாச்சு. இப்போ பாடி பார்ட் கூட இதை அட்டாச் பண்ணிடலாம். பாடி பார்ட்டோட ரைட் சைடும் லேயர்ஸோட ரைட் சைடும் ஒன்றா வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டுக்கிறேன். இதில் நான் டோட்டலாக 4 மீட்டர் கிளாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க ஃப்ரில் லேயர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அதனால் மேலே இருக்க டாப் பார்ட்டோட அட்டாச் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது பாடி பார்ட்டோட கீழே இருக்க 3 லேயர்ஸையும் அட்டாச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் லேயர்ஸை அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நான் 2 சைட்லேயும் லேயர்ஸை அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து சைட் ஜாயின் பண்ணிடலாம். ட்ரெஸ்ஸை ராங் சைடில் திருப்பிட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்ட் 6 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் 8.5 இன்ச்சு. செஸ்ட் ரவுண்ட்லேயும் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் மார்ஜின்காக விட்ட கிளாத் 1.5 இன்ச்சை மட்டும் வெளிப்பக்கத்தில் இருந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு இது மேலேயே இப்போ ஒரு தையல் போட்டுடலாம். வேஸ்ட் ரவுண்டுக்கு கீழே லேயர்ஸில் தைக்கும்போது ஒரு 3/4 இன்ச் to 1/2 இன்ச் கேப் இருக்க மாதிரி கிளாத் விட்டுட்டு கீழே வரைக்கும் தைச்சிடலாம். சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இன்னொரு சைட்லேயும் இதே மாதிரி சைட் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், அங்கரகா ஸ்டைல் 3 லேயர் மேக்ஸி ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுல இல்லை மெஷர்மெண்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் குர்த்தியோட பாட்டமில் 1/2 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி மேலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.